வணக்கம். என்னோட சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலோட முக்கியமான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, சிம்பிள் வெஜிடேரியன் குக்கிங். எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ, எவ்வளோ சிம்பிளாக ஹெல்த்தியாக பண்ண முடியுமோ, அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ரெசிபீஸ் அந்த வரிசையில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ வந்து ஆன்மீக தகவல்கள், அப்புறம் கொஞ்சம் பக்தி பதிகங்கள் எல்லாமே கூட கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மண்டே மார்னிங் வேறு கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் இருந்தது. சரி சொல்லிவிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு லஞ்ச் காம்போ பண்ணலாம், அதையே வந்து நம்ம வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரிட்ஜு திறந்தவுடனே கண்ணில் பட்டது புடலங்காய். சரி வந்து புடலங்காய் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வெங்காயம் போட்டு ஒரு வெந்தய குழம்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பருப்பு தொகையலுக்கும் நான் புடலங்காய் பொரியலுக்கும் சேர்த்து தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். திருகின தேங்காய் ஒரு 5-6 டீஸ்பூன் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல ஒவ்வொரு ஐட்டமாக நான் காமிக்கிறேன், அப்போ தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த வீடியோவும் சின்ன வீடியோ தான், டக்குன்னு எல்லா ஐட்டமும் நீங்கள் பார்த்துடலாம். முதல்ல ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம பருப்பு தொகையலுக்கு தேவையான துவரம்பருப்பு, மிளகு, பெருங்காயம், வத்தல் இது வந்து நல்லா வறுத்துக்க போகிறோம். அப்புறம் அதிலே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஆறினதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் ஆல்ரெடி நம்ம வறுக்கிறதுலையே போட்டாச்சு. கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி ஒரு 2 டீஸ்பூன் புளித்தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா காரம் வந்து நல்லா எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி விட்டு நான் வந்து இப்போ தொகையல் அரைச்சிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பருப்பு தொகையல் ரொம்ப சிம்பிள், முடிஞ்சாச்சு. அதை எடுத்து தனியாக வச்சாச்சு. அடுத்து புடலங்காய் பொரியல். இப்போ நான் இதை எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, அதே கடாயில் அந்த புடலங்காயை வந்து கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் பொடி கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து இதில் நான் தாளித்து கொட்ட போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவே வந்து குக் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் நான் இந்த மெத்தடை தான் முக்கால்வாசி இந்த தேங்காய் போட்ட பொரியலுக்கு பண்ணுவேன். இப்போ புடலங்காய் பொரியலுக்கு வந்து இப்போ தாளிக்கணும். இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், அப்புறம் ரெட் சில்லி இதெல்லாம் வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருக்கேன் நான். அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1-1/2 டீஸ்பூன் தேங்காய், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற தேங்காய் போட்டு வதக்கி எடுத்து வச்சிட வேண்டியதான். இப்போது பொரியல் முடிஞ்சது. அடுத்து இப்போது வந்து வெந்தய குழம்புக்கு ஒரு கல்சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம தாளிச்சுக்க போகிறோம். இது நல்லா பொரிஞ்சு நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெட் சில்லி ஆட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்ச ஒயிட் ஆனியன்ஸ் இருந்தது, அதுதான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், ஒழிச்ச சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா முருங்கைக்காய் ஒரு 4-5 முருங்கைக்காய் வந்து சூப்பராக இருக்கும் இந்த வாசனை. ஓகேவா? ஸோ இப்போ உப்பும் போட்டு அதை மூடி வச்சிடலாம். அது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போது ஓரளவு முருங்கைக்காய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, அதை சேர்த்துக்க போகிறோம். நல்லா புளி தண்ணியை கரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூளும், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து வத்த குழம்பு பொடி பண்ணி வச்சுருந்தாங்க, அதுவும் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு வந்து வத்தக்குழம்பு பொடி இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூளோ இல்லை சாம்பார் பொடியோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பரான வெந்தய குழம்பு முருங்கைக்காய் போட்டு ரெடி. இப்போ எங்கள் வீட்டு சிம்பிள் லஞ்ச் காம்போ பார்த்தீங்களா, ஒரு கம்ஃபர்ட் லஞ்ச். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.